பயங்கர சூடாக இருந்துச்சு மக்களே, செம சூடு. ரோட்டில் வண்டி போனால் கூட உள்ளே ஏசி போட்டிருந்தா கூட காருக்குள்ளே இருந்தால் கூட தாகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ சரி அப்படி எங்கேயாவது ஒரு கூலிங் ஜூஸ் கடை இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ எங்கள் ஊரில் இருந்து நாகர்கோவில் பார்த்து வரப்போ இந்த நொங்கு கடை இருந்துச்சு. சரிங்களா, அங்கே தான் வாங்கி இதெல்லாம் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் அந்த வழியாக வந்தால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு சூப். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தோட்டியோடு முக்கு, அதாவது நாகர்கோயிலேருந்து மார்த்தாண்டை பார்த்து போகிற வழியில் தோட்டியோடு முக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்குது இந்த சர்பத்து நுங்கு கடை. இங்கே நான் உட்காந்து ரொம்ப சூடாக இருந்தது. குடித்தப்போ ரொம்ப கவனித்தாங்க. நான் கேட்குறது மாதிரியே ரெடி பண்ணி தந்தாங்க. நீங்கள் அந்த வழியாக போனீங்கன்னா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கு. நான் இளநீர் இருக்குல்ல, அது வாங்கி சாப்பிட்டேன், சூப்பராக இருந்து. நீங்களும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. பாருங்கள், அவங்க சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. பக்கத்தில் கல்யாண வீடு பாட்டு போட்டிருந்தேன், அதனால தான் அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நானே வாய்ஸ் கொடுக்குறேன் இந்த வீடியோவுக்கு. சரிங்களா? ஹலோ, ஹாய் மக்களே. நீங்கள் பார்த்துக்கோங்க, இவங்களாம் நல்லா பாருங்கள். இங்கே நொங்கு சர்பத்து, இளநீர், செந்தளீர், அது என்ன இளநீர், செந்தங்கல், செவ்வளனி. சரியா, செவ்வளனினா இது. நீங்கள் இவங்களை பார்த்துக்கோங்க, இந்த கடை பார்த்து நிறுத்துங்க. சூப்பராக நம்மளை கவனித்து சூப்பராக எல்லாமே பண்ணி தருவாங்க. சரியா? இன்றைக்கி 9:55க்கு நைட்டு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. அதனால தாங்க பௌர்ணமி தங்கி போகலான்னு வந்திருக்கேன். நான் இது வரைக்குமே இங்கே கோயிலில் தங்குனது கிடையாதுங்க. நான் கோயிலில் தங்காமல் அப்படி வருவேன், சாமி கும்பிடுவேன், உடனே கிளம்பிடுவேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் தங்கி நான் சாமி தரிசனம் விடிய காலம் பார்க்குறது. ஆனால் இந்த தரிசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, முருகர் கோயில் இங்கே நிற்கிறேன். இந்த இடம் எந்த இடம்னு தெரில, நான் நிற்கிறேன். நான் இது வரைக்கும் நைட்டு ஸ்டே பண்ணதே கிடையாது. இப்போ இங்கே காற்று அடிக்கலை, ஒரே வெக்கையாக இருக்குது. அதனால சரி பீச் பக்கத்தில் போகலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். சரியா, அங்கே போயிட்டு எல்லோரும் அங்கே படுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கே போய் தங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நாங்கள் 3 பேராக வந்திருக்கோம். சரியா, பார்த்தீங்களா அந்த பீச்சில் எல்லாருமா படுத்துருக்காங்களா. நானும் ஒரு ஓரமாக காராப்பொரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறேன். இனிமேல் காராப்பொரி சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கணும். எனக்கு காலையில் ட்ராவல் பண்ணணும் சென்னைக்கு, அதனால் நல்லா தூங்குவேன். இனி பாக்கி வீடியோ முருகரை பார்த்துட்டு உங்களுக்கு தான் வீடியோ போடுவேன். இதே ட்ரெஸ்ஸு தான், பொட்டெல்லாம் இலகி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொட்டு இல்லைன்னு நினச்சி திட்டாதீங்க. பண்ணிட்டு இந்த கடலில் காலை கழுவிட்டு அப்படியே முருகரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன். ஓகே, முருகரை தரிசனம் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்க, அவரை தரிசிங்க. நல்லதே செய்வார், நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் ஒரு நன்றி, வணக்கம், பாய்.